சாப்பாடு ரெடியா? ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆபீஸ்க்கு 2 நாள் லீவ் சொல்லிட்டு வந்துருங்க. எங்க அம்மா ஊர்ல திருவிழாவாமா, 2 நாள் போயிட்டு வந்துடலாம். சரிம்மா. சித்தி முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நானும் காலேஜ் லீவ் போட்டுருப்பல. நீ எதுக்கு லீவ் சொல்ற? நானும் திருவிழா வரதுக்கு தான். டேய், நான் எங்க அம்மா வீட்டு விசேஷத்துக்கு போறேன், உங்க அம்மா வீட்டு விசேஷத்துக்கு போகல. திருவிழாவுக்கு வராமல, திருவிழாவுக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் நான் கேக்குறேன். ஒரு 2வது தடவை கல்யாணம் பண்ணா என் பையனுக்கு ஒரு அம்மா இல்லங்கறதுக்காக தான். ஏன் சொந்தத்துக்காக உனக்கு கல்யாணம் பண்ணல. நான் உனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணனும்? அதுக்கு கொஞ்சம் கூட வாழ மாட்டேங்கற. நீ ஓசிட்டு இருந்துட்டு இருக்க. அப்படி அவன் என்ன தப்புனா? அவளோ ஒரு கண்ணி இவ்வளவு கண்ணி பார்த்துட்டு இருக்க. இங்க பாருங்க, எந்த பொம்பளையுமே தான் நல்லா இருக்கணும், தான் பெத்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் நினைச்சேன். எவ்வளவு பெத்த பிள்ளைக்காண்டி நான் ஏன் பறிச்சு பேசணும்? அரச்சே, உனக்கு கல்யாணம் பண்ணா என் பையனை சந்தோஷமா வச்சுக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ண. ஆனா நீ எனக்கு இவ்வளவு கொடுமை கரையாப்பன்னு நினைக்க கூட இல்ல. என்ன சொன்னா திருந்தாச்சு. இப்படி கொண்டு வா தம்பி, இப்படி கொண்டு வா. சித்தி ஏண்டா காலேஜ்ல அசைன்மெண்ட் வச்சாங்க. ஒரு 4 லாங் சைஸ் நோட் வேணும். நீ படிச்சு கிளிக்கிறது அது ஒண்ணு தாண்டா மிச்சம். உள்ள நோட்ல எழுதுடா போடா. இல்ல சித்தி கண்டிப்பா வேணும். டேய், நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, போ. டேய், என்ன ஒரு மாதிரி இருக்க? இல்லம்மா, எங்க ஸ்கூல்லயும் நோட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்கம்மா. சின்னதா பெருசாயா? பெருசுமா. பெருசா? அம்மா உனக்கு பண்டலே வாங்கி தரேன். எழுதுறியா? சரி எழுது. அண்ணா தானே. சரியா? யார வாங்கி கொடுத்தா? அம்மா தானே. அம்மாவா? எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? இல்லண்ணா, எனக்கு தானே வாங்கி கொடுத்தாங்க. நான் கேட்டு வாங்கினேண்ணா. சரிதான் உட்காரு. எனக்கு வர வர அம்மா பிடிக்கவே இல்லைண்ணா. ஆமா, உங்க அம்மா எங்க? எங்க அம்மா நான் சின்ன வயசா இருக்கும்போதே சாமி கிட்ட போயிட்டாங்கப்பா. உங்க அம்மாவும் சாமி கிட்ட போனா நல்லா இருக்கும்ல? சாமி அப்படிலாம் அம்மாவும் சொல்லக்கூடாதியா. அம்மா இருக்கனால எனக்கு அவனை எழுப்பி உனக்கு வேணுன்றதை ஊட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு உன்னை அன்பா பாத்துக்கிறாங்க. அம்மா மட்டும் இல்லாட்டினா இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணுவா? இந்த உலகத்துல அம்மானு ஒரு சொந்தம் இல்லாட்டினீங்க எதுவுமே இல்லடா சூர்யா. என்ன பாரு, சித்தி அப்பா நீ எல்லாம் இருந்தும் அனாதையா இருக்கண்டா. அதனால அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா எது பண்ணா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சரியா? நம்ம வீட்டுக்கு போலாம்.